வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு எஃப்ஆர்எஸ்ஆர் ஃபேமிலி சேனல்லேருந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, பழமொழிகள் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா, இப்போ நான் அம்மா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் கூட அந்த பழமொழிகளை யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி போகிற போக்கில் பழமொழிகள் நிறைய சொல்லிட்டு போவாங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. அது நம்ம இந்த பெருசாக அதை எடுத்துக்க மாட்டோம். அது என்ன ஏதுன்னு நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். அந்த பழமொழிகளுக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, அந்த பழமொழிகளை ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானமாக நம்ம அதை கூர்ந்து கவனித்தோம்னா அதில் என்ன புரியுது அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பழமொழிகள் நான் எழுதி வச்சுருக்கேன். அது இப்போ உங்கள்கிட்ட வாசித்து அதுக்குண்டான அர்த்தங்களையும் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்டுட்டு தெரிஞ்சவங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்க தான் இருப்பீங்க, இதுக்கு இதுதான் அர்த்தம், அது தெரியாத நமக்கு இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்லாம் நினைக்குவீங்க. ஆனால் தெரியாதவங்களும் இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் எஃப்ஆர்எஸ்ஆர் ஃபேமிலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போது பழமொழியை வாசிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லா பழமொழியும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோடய அர்த்தங்களை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு, நம்ம காட்டில் மழை அப்படின்னா, ஓகே, நம்ம காட்டில் மழை, ஆழம் தெரியாமல் காலை விடாதே, அக்கறைக்கு இக்கரை பச்சை, எலி எள்ளுக்கு காயுதுன்னா எலி புழுக்க எதுக்கு காயுது, யானைக்கும் அடி சறுக்கும், அகலக்கால் வைக்காதே, விரலுக்கேத்த வீக்கம், ஆடத் தெரியாத சிலுக்கு மேடை கோணைன்னு சொன்னாலாம், பணம் 10 செய்யும், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இதுதான் நான் எழுதி வச்ச 10 பழமொழிகள். இப்போது முதல்லேருந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம காட்டில் மழைங்கிறது ஒருத்தன் சாதாரணமாக இருந்துகிட்ருப்பான். அவனுக்கு திடீர்னு ஒரு லக் அடித்த மாதிரி அவனுக்கு ஒரு வேலையோ இல்லைன்னா ஏதோ ஒரு பணம் வரவோ, ஏதோ ஒருத்தனுக்கு கல்யாணமே ஆகுதுன்னு வச்சுக்க, கல்யாணமே ஆகாத ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ அவன் சொல்லிக்கிறான், அவனுக்கு பொருந்துகிற பழமொழி நம்ம காட்டில் மழைடா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். அந்த பழமொழி அதுக்கு பொருந்தும். அடுத்ததாக, ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் நம்ம எடுத்தோமா கவுத்தோமான்னு ஒரு முடிவு எடுக்காமல், அதில் என்ன நல்லது என்ன கெட்டது, நல்லது தானா, நம்ம இதுக்குள்ளே இந்த ஏதோ ஒன்று வேலையாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வெளியூருக்கு ஒரு பெரிய பிரயாணம் போகிறதா இருந்தாலும் சரி, வர்றதா இருந்தாலும் சரி, அப்போ நமக்கு ஒரு பொறுமையாக தேடி பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு ஆழம் தெரிஞ்சு, அதாவது நம்ம இங்கே போனோம்னா இது நடக்கும், இங்கே இதை செஞ்சோம்னா இதுக்கு எதிர்வினை இது வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம தெரிஞ்சு செய்ய சொல்கிறது தான் ஆழம் செய்யுங்க அப்படிங்கிறத. இது ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்னா, நீ அந்த விஷயத்தையெல்லாம் செய்யாமல் போய் ஒரு விஷயத்தை செஞ்சிடாத அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அர்த்தம், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. அடுத்தது, அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னா, இப்போ நம்ம ஐயோ நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்குமே, நமக்கு மட்டும் என்ன இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது இவங்க நல்லா இருக்காங்க, நம்ம தான் கஷ்டப்படுறோன்னு அவங்களுக்கு தோணும். அவங்கள நம்ம பார்க்கும்போது ஐயோ இவங்க நல்லா இருக்காங்க, நம்ம தான் கஷ்டப்படுறோன்னு நமக்கு தோணும். அதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதாவது நம்ம இந்த கரையில் நின்று அவங்கள பார்க்கும்போது அந்த பக்கம் இருக்கிற காடெல்லாம் பார்த்தா பசுமையாக தெரியுமாம்மா. அதனால் அவங்கள பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி நமக்கு தெரியும். அவங்க அந்த பக்கம் இந்த கரையை பார்க்கும்போது இங்கே இருக்கிற புல்வெளிகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பசுமையாக தெரியுமாம்மா. அப்போது அங்கே நல்லா இருக்க செழிப்பாக இருப்பாங்கன்றிருக்கு அவங்க நினச்சிக்குவாங்களாம்மா. அதை அந்த அக்கறைக்கு இக்கரை பச்சைனா அதுதான் அர்த்தம். அடுத்ததாக, எலி எள்ளுக்கு காயுது எலி புழுக்க எதுக்கு காயுது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாரு, அதுக்கு அந்த வேலை அவருக்கு ரொம்ப முக்கியமான வேலை, அவருக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சு ஆகணும். ஆனால் அவர் கூட அவர் ஃப்ரெண்டும் போயிருக்கிறாரு அந்த வேலைக்கு. ஆனால் அவருக்கு அந்த வேலையை பற்றி எதுவுமே தெரியாது. இவர் போய் வேலையெல்லாம் செய்கிறாரு. இவர் பக்கத்தில் உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவே உட்காந்துருக்கிறாரு.
அப்போது அதுக்கு அர்த்தம்தான் எலி எள்ளுக்கு அவர் வந்து வேலை செஞ்சால் சம்பளம் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போவார். அவரோட ஃப்ரெண்டு போய் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு என்ன பிரயோஜனம் இல்லை? அதுதான் எலி எள்ளுக்கு காயுதுன்னா எலி புழுக்க எதுக்கு காயுது? எலிங்கிறது அந்த வேலை செய்கிறவர், அவர் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போவார். இந்த ஃப்ரெண்டு தான் எலி புழுக்க, அவர் சம்மந்தம் இல்லாமல் அங்கே ஏன் போய் உட்காந்துட்ருக்கணும்? அதுக்கு தான் அந்த பழமொழியை சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னா, எவ்வளோதான் பெரிய மனுஷனாக இருந்தாலும், இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது நல்லா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிடலாம், நம்ம வீடு கட்டிடலாம், கார் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் தொடர்ந்து நைட்டும் பகல் பார்க்காம நான் வேலை செஞ்சு ஒரு இடம் வாங்கி போட்டோம். அதுக்கப்புறம் லோன் போட்டு எங்களுக்கு 12 லட்ச ரூபா லோன் ஓகே ஆச்சு. அப்போ அந்த ஒரு இடத்த வாங்கி போட்ட இடத்த விற்றுட்டு இன்னொரு இடத்துல இடம் ப்ளஸ் வீடு கட்டலான்னு எல்லா பிளானும் ஓகே ஆகி கடைசியில் பார்த்தா அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடெண்ட் ஆகி லோன் ஓகே ஆயிடுச்சின்னு மெசேஜ் வந்த அன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போகிறாரு. அப்போது யானைக்கும் அடி சறுக்கும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கும் கெட்டது நடக்கும். என்னை உதாரணமாக சொன்னேன். அது என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க, பல பணக்காரர்கள் இருக்காங்க, பல பல பேர் நம்மளை விட பெரிய ஆளுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பெரிய ஆளுங்கன்னா வசதி வாய்ப்பில் சொல்கிறேன் நான். மனுஷங்கன்னா எல்லாம் ஒன்று தான். வசதி வாய்ப்பில் வந்து ஏற்றக்குறைவு நம்ம நாட்டில் இருக்கத்தானே செய்யுது. அந்த ஏற்றமாக இருக்கிற ஆளுகளுக்கு கூட ஒரு நேரம் கெட்டது நடக்கும். அதுதான் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிம்பாங்க. அப்புறம் அகலக்கால் வைக்காதேன்னா, இப்போ நம்மளால் ஒரு வேலை செஞ்சு இவ்வளோதான் சாப்பிட முடியும், இவ்வளோதான் நம்மளால் எடுத்து சேமிப்பு பண்ண முடியும், இவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும்னு இருக்கிற பட்சத்தில் நம்ம போய் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே ஒரு கடனை வாங்கி நம்ம அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் சொல்லுவாங்க அகலக்கால் வைக்காதே அப்படின்னு. ஏன்னா நார்மலாக கால் வச்சா ஸ்டெடி பண்ணி நின்றுக்கலாம். அகலக்கால் வச்சோம்னா அகண்டு போயிடும். அதனால் அந்த பழமொழியே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னா, இதுவும் வந்து இந்த அகலக்கால் வைக்காதேங்கிறதுல தான் அந்த மாதிரி தான் வரும். விரலுக்கேற்ற வீக்கம்னா இப்போ வந்து நமக்கு என்ன முடியுமோ அந்த வேலையை செஞ்சு நமக்கு என்ன வாங்க முடியுமோ அந்த சம்பளத்தில் அதையும் வாங்கி நம்ம சந்தோஷமாக வாழணும். அதை விட்டுட்டு நமக்கு வசதி இல்லைனாலும் நம்ம வசதியாக வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்களேன். அதுதான் விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும். விரலுக்கேற்ற வீக்கம்னா, நீ வந்து பணக்காரனாக இருந்தால் நீ பணம் வசதியாக இருக்கலாம்னு நினைக்கலாம். நீயே ஏழை கூலிக்காரன், நீ எப்படி விரலுக்கு மீறின ஒரு வசதிக்கு மீறின ஒரு ஆசைப்படுற இல்லையா? அதுதான் விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும் அப்படிங்கிறது. நான் இதில் விரலுக்கேற்ற வீக்கம்னு மட்டும்தான் எழுதியிருந்தேன், அதனால தான் அது ஃபஸ்ட்டு சொன்னேன். ஆனால் விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும்ங்கிறது தான் அந்த பழமொழி. அடுத்ததாக ஆடத் தெரியாத சிலுக்கு மேடை கோணனாலா அப்படின்னா, இது வந்து சந்தானம் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் இந்த காமெடியை. அது வந்து ஆட தெரியாத சிலுக்குங்கிற இடத்துல ஒரு கெட்ட வார்த்தை வரும், அதனால நான் அந்த சிலுக்குன்னு போட்டிருக்கேன் அந்த இடத்துல. சந்தானம் சார் எப்படி சொல்லுவாருன்னா, ஆட தெரியாத சிலுக்கு இடுப்பில் சுளுக்குனாலாம் அப்படிம்பாரு. ஆனால் வந்து இது வந்து இந்த பழமொழி இப்படி தான் வரும். ஆட தெரியாத சிலுக்கு மேடை கோணனாலாம். அவளுக்கு ஆடவே தெரியாது, அவளை வேறு ஆட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் பப்ளிக் நிறைய பேர் நிற்கிறாங்க, ஆடி ஆகணும். அப்போ அவளுக்கு வந்து ஜமாலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மேடை கோணையாக இருக்குது, என்னாலெல்லாம் ஆட முடியாது அப்படி சொல்லிவிட்டு அந்த தட்டி கழிக்கிற மாதிரி. அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாட்டியும் செய்கிற மாதிரி போயிடுவோம். அப்புறம் பார்த்தா அது செய்ய முடியாதுன்னு தெரியும். அப்போ வந்து அதில் நம்ம மேலே இருக்க குறைய வெளியே தெரியாமல் மற்றவங்க குறைய சுட்டி காட்டி அதனால தான் நான் அது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வர்றதுக்கு பேர் தான் ஆட தெரியாத சிலுக்கு மேடை கோணன்னு சொன்னாலாம் அப்படின்னது. அப்புறம் பணம் பத்தும் செய்யும், அது ஊரறிஞ்ச உண்மை, அது எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்லவே வேண்டியதில்லை. ஆனால் பணம் பத்தும் செய்யும். கண்டிப்பாக பணம் பத்தும் செய்யும், அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
அடுத்ததாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் ஒரு பெண் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக குடிஞ்ச தலை நிமிராமல் வெளியே போயிட்டு வர்றது எல்லாம் வந்து ஒருத்தங்க பார்க்குறாங்க. அந்த பெண்ணையவே ஒரு பெண் பார்க்க வர்றவங்களே அந்த பெண்ணை பார்த்து, அப்போ இந்த பெண்ணே இவ்வளோ அடக்க ஒடுக்கமாக இருக்கிறா, அப்போ அவங்க குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து முறைப்படி பெண் கேட்டு வருவாங்க. அதுதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறக்கு. நம்ம மனிதர்கள் ஒவ்வொரு இடத்துல எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இவங்க வந்து இவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட 10 பழமொழிகள் முடிஞ்சுது. நீங்கள் இதெல்லாம் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. FRSR ஃபேமிலி சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நானும் இந்த யூடியூப்குள்ளே இருக்கிறேன், எனக்கும் வந்து ஒரு நான் வந்து ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் இறந்த புதுசில் பிளாக் பண்ணிட்டாங்க அந்த சேனலை. அதுக்கப்புறம் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி ஓரளவுக்கு க்ரோத் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் சரியான க்ரோத்து இன்னும் இல்லை. நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. என் சேனலுக்கு ப்ரமோஷனாவது கொடுங்க யாராவது. அப்போ என் சேனல் கொஞ்சம் வளர்த்து விடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. இது மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட் நான் எடுத்துகிட்டு உங்களுக்காக நான் வந்து பேசுகிறேன். வணக்கம்.